ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்ம உலகத்தில் மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அநேக கடமைகள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் மற்ற வேலை ஸ்தலங்களில் எல்லாவற்றுக்கும் கடமைகள் இருப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கடமையை நாம் செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. அதுவும் வேத வசனத்தில் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தேவனுக்கு பயந்து நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் தேவ பயமின்றி அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன் கடமையை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தேவ பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவ பயத்தோடு கூட வாழ்வது தான் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக 2 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவ வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா சட்டதிட்டங்களையும், எல்லா முறைகளையும், எல்லா ஒழுக்கங்களையும் தேவன் வேதத்தில் மனிதர்களுக்காக, எல்லா மனிதர்களுக்காகவும் தேவன் எழுதி வைத்திருக்கிற இந்த வேதத்தை, அவருடைய கற்பனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொள்ளும்போது அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த கடமை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இன்று. ஆனால் வேதத்தை அநேகர் மறந்து விடுகிறார்கள். அநேகர் அதை வாசிப்பதில்லை, அதன்படி செய்கிறதில்லை. அதனால் நாம் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு, தேவ பயத்தோடு வாழ்வதற்கு, நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேதத்தை நாம் வாசித்து அதை கை கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ பயத்தோடு கூட அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் உயர்வுகளையும் மேன்மைகளையும் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை மறந்து உலகத்தில் மற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள், கடமையாக செய்கிறார்கள். ஆனால் வேதத்தை மறந்து வேத வசனத்தை கை கொள்ள முடியாதபடிக்கு அநேக மனிதர்கள், அநேக பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் வேதத்தை மறந்து விடுகிறார்கள். அதை செய்ய முடியாதபடி, கை கொள்ள முடியாதபடிக்கு தேவ பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம், நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஆண்டவரே இந்த கடமையை செய்து முடிக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் தேவ பயத்தோடு வாழ முடிய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்ற செய்ய ஞானத்தை கொடுங்க, தேவ பயத்தை கொடுங்க. உடைய வார்த்தை கை கொள்ளும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.